சரிங்க, ரொம்ப நன்றி. ஹலோ, கருணை உள்ளம் ஆசிரமமா? ஒன்னும் இல்ல மேடம், என் குழந்தை பேரு மோனிஷா. 5 வயசு, செகப்பா, கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பா. சமீபத்துல எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆயிட்டா. அப்படிங்களா? நான் சொன்ன மாதிரி அடையாளத்தோட குழந்தை வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றீங்களா மேடம்? ஆமா மேடம், இதே நம்பர் தான். சரிங்க, ரொம்ப நன்றி. நான் வச்சிடுறேன். இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றதை விட இந்த அதிகாரி சொன்னது நல்லா இருக்கும். மோனிஷா, மோனிஷா, மோனி, மோனிகா, மோனி, மோனிஷா, 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 எங்க போன? மோனிஷா, மோனிஷா, ஐயோ, மோனிஷா, 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 மோனிஷா. என்னாச்சுமா? என் பொண்ணு மோனிஷா, என் பொண்ணு மோனிஷா டிவில வந்தா. என்னமா சொல்றீங்க? மோனிஷாவை டிவில பாத்தீங்களா? என் பொண்ணு மோனிஷா. அம்மா, அம்மா, மோனி, மோனி. அம்மா சொல்றேன்ல, அமைதியா இருக்கம்மா. அம்மா, ஐயோ, அம்மா, 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 அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா கண்ணை திறங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. ஐயோ, என்ன பண்ணுவேன்? அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா, கண்ணை திறந்து பாருங்க. அம்மா, அம்மா, அம்மா. அத்தை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ராசாத்திக்கு பேரு புகழ் பணம்னு எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த வீடு ராசின்னு நினைச்சு அந்த வீட்டை வாங்க பார்த்தோம். ஆனா இப்போ எங்க இருந்தோ வந்த ஒரு குழந்தையால அவளுக்கு புதையலை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அத்தை. அதான். சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தை தானே. அதனால தானே புதையல் பிரஸ் மீட்னு மேலும் மேலும் பிரபலம் ஆயிட்டு இருக்கா. அதனால அந்த குழந்தைய நம்ம கொண்டு வந்துட்டா நமக்கும் அவளுக்கு கிடைக்கிற பேரு புகழ் புதையல்னு எல்லாம் கிடைக்கும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீ கேட்ட உடனே ராசாத்தி உடனே தூக்கி உன் கையில கொடுத்துருவாளா? அதுக்கு இனிய ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டான். என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? அது என்ன அவங்க தவம் இருந்து பெத்த குழந்தையா என்ன? ஏதோ ஒரு அனாதை குழந்தை தானே. நியாயப்படி பார்த்தா அந்த குழந்தைய முதல்ல பார்த்தது நம்ம கண்மணி தான். அவகிட்ட குழந்தைய குடுக்கறது தானே முறை. இத பாருங்க, இந்த பேச்செல்லாம் ராசாத்தி கிட்ட செல்லாது.
கண்டிப்பா குழந்தையை கொடுக்க மாட்டாங்க. அத்தை, அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் கேக்குறதெல்லாம் நான் எது பண்ணாலும் எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கணும். அப்படிதானே இத்தனை நாளும் இருக்கேன். எனக்கு தேவை அந்த ராசாத்திக்கு பேரு புகழ் பணம்னு எதுவுமே கிடைக்க கூடாது. அதுக்காக என்ன வேணும்னாலும் நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இது போதும் அத்தை. அந்த குழந்தைய எப்படி ராசாத்தி கிட்ட இருந்து புடுங்குறேன்னு பாருங்க. ஜாக்கிரதை கண்மணி. சில விஷயத்துல சொதப்பின மாதிரி எதுலயும் சொதப்பி மாட்டிக்காத. அதெல்லாம் நான் மாட்டிக்க மாட்டேன் அத்தை. நீங்க கவலைப்படாம இருங்க. அந்த குழந்தைய எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாருங்க. மேல சீலிங் கொஞ்சம் டேமேஜா இருக்கு, அதை சரி பண்ணுங்க. ஓகே மேடம். அப்புறம் செவுத்துக்கெல்லாம் சாண்டில் கலர் பெயிண்ட் அடிங்க. ஆபீஸ் வர வழி எல்லாம் ஜல்லி புரண்டு கிடக்கு, அதையும் சரி பண்ணுங்க. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம் மேடம். பெயிண்ட் வாங்க மட்டும் பணம் வேணும். எவ்வளவு வேணும்? ஒரு 50,000 ஆகும். சரி, நீங்க கேஷியர் கிட்ட போய் கேளுங்க, அவர் பணம் கொடுப்பாரு. சரிங்க மேடம். சரி, நான் கேஷியர்ட்ட வாங்கிக்கிறேன் மேடம். அப்படியே மேல இருக்கிற வாட்டர் டேங்க்கும் கொஞ்சம் மாத்திடுங்க. அது ரொம்ப பழசா இருக்கு, லேசா லீக் ஆகுது. அதோட டேங்க் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால நிறைய தடவை மோட்டர் போட வேண்டியதா இருக்கு. சரிங்க மேடம், அதையும் சரி பண்ணிடுறோம். சரி, அப்படியே டேங்க் வாங்குறதுக்கும் பணம் கேஷியர் கிட்ட வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். சரி. ம். ரோஜா குட்டி, இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்குடா. அதை விட நீ கையில கட்டியிருக்கே இந்த வாட்ச் ரொம்ப கியூட்டா இருக்குடா. நீ சிரிக்கிறத பார்த்தா, டேய், நான் கியூட்டா தான்டா இருக்கேன், என் வாட்ச் கியூட்டா தான் இருக்கு. ஆனா நீ தான்டா என்ன மாதிரி கியூட்டா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நீ எதுக்கு சிரிக்கிற எதுக்கு அழுகுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா உன் மௌன பாஷை என் தங்கச்சி ராசாத்திக்கு மட்டும் எப்படியோ புரிஞ்சிருது. பாத்தியா, உன்னை விட்டு போன வாட்சு திரும்ப உன்கிட்டயே வந்துச்சு போல இருக்க. என்ன அமுக்கி விட்ட? எதுக்கு கத்துது ரோஜா? மாப்ள, மாமா, உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் ஆகலடா. ஏய் ரோஜா குட்டி, என்னாச்சு? எதுக்கு பக்கத்துல இருந்துகிட்டே பட்டன் நமக்குன்னு? சார், சாரி சார், தெரியாம விழுந்துருச்சு, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடுங்க. அதான் எனக்கு ஒன்றும் ஆகலல்ல. ஏங்க, பாக்குற வேலையை கவனமா செய்ய மாட்டீங்களா? டேங்க் என் மாமா மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒழுங்கா வேலை செய்யற மாதிரி இருந்தா இருங்க, இல்லனா நீங்க கிளம்புங்க. நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன். விடு. இல்ல மேடம், இனிமேல் எந்த தப்பும் நடக்காது, எங்களை மன்னிச்சிருங்க. ஏய் ரசத்தை, அதான் எனக்கு ஒன்றும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு கோவப்படுற? பதட்டப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. சரி சரி, போங்க, வேலையை பாருங்க. இந்த மாதிரி வேற தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. சரிங்க மேடம். பாப்பா பிடிப்பா. ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். போ கொண்டு போ. என்னம்மா ராசாத்தி, வழக்கமா நான் தான் இப்படிலாம் முன் கோவப்படுவேன். நீ இப்படி கோவப்படுற ஆளெல்லாம் கிடையாதம்மா. அதுவும் வேலைக்காரங்க கிட்டலாம் ரொம்ப தன்மையா நடந்துப்பியம்மா. ஏமா உனக்கு இவ்வளோ கோவம் வந்தது? என்னண்ணா இப்படி கேட்டுட்டீங்க? என் மாமாவுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ராசாத்தி, உனக்கு மாமா மேல அம்பிட்டு லவ்.
சும்மா இருங்கண்ணே, எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஏதோ கடவுள் வரலால தப்பிச்ச. இல்ல மாப்ள, நம்ம ரோஜாவால தான் நீ தப்பிச்ச. அவ மட்டும் சரியான நேரத்துக்கு பட்டன் அழுத்தலன்னு வையேன், உனக்கு இன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கும் மாப்ள. ஆமா ரசதி, நான் ரோஜா குட்டியோட அலற சத்தத்தை கேட்டு தான் வந்தேன். ஆனா இந்த பதட்டத்துல அதை மறந்துட்டேன் பாரு. டேய் மாப்ள, நான் கூட ரோஜா ஏதோ சும்மா வாட்ச் அமுக்கி விளையாண்டுகிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா குழந்தை உன்னை அந்த இடத்துல இருந்து விளக்குறதுக்கு எவ்வளவு மூளையோட யோசிச்சிருக்கால. ரோஜா குட்டி, அன்னைக்கு கோயில இருந்து உன்னை கூட்டிட்டு வந்து உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன். இன்னைக்கு என் மாமாவை காப்பாத்தி எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ்டா குட்டி. ரோஜா குட்டியால தான் இன்னைக்கு நான் உயிர் பழைச்சிருக்கேன். உன்னை போய் ஆசிரமத்துல சேர்க்கணும்னு நினைச்சேனே, அதை நினைச்சு நான் இப்ப வேதனைப்படுறேன். நீ எப்பவும் எங்களோடவே இருக்கணும், சரியா? சரி வாங்க. கொண்டாங்க ரோஜா பாப்பா, நான் தூக்கிக்கிறேன். என் மாப்பிள உசுரை காப்பாத்திருக்கு. மோனி, என் மோனிஷா எங்க போன? மோனி, மோனிஷா டிவில பார்த்தேன் என் குழந்தை. இப்போ எங்க இருக்க நீ? அம்மா கிட்ட சீக்கிரமே வந்துரு. மாமா பதட்டப்படாம இருங்கம்மா. தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. தம்பி இப்ப வந்துருவாரு. டாக்டர் டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காருல, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. தம்பி இப்ப வந்துருவாரு. இல்ல, என் குழந்தைய நான் தொலைச்சிட்டேன். அம்மா அழாதீங்கம்மா. இல்ல, எனக்கு என் குழந்தை வேணும். மோனிஷா சொன்னா கேளு. எனக்கு எனக்கு நம்ம குழந்தை தான் இது. நம்ம மோனிஷா, நம்ம குழந்தைங்க. நான் பார்த்தேன், டிவில பார்த்தேன். வாங்க, உடனே நம்ம குழந்தைய போய் கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க. சேகா, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? நீ டிவில பார்த்தல, அது நம்ம மோனிஷா ஐயோ, தானே? ஆமாங்க, நம்ம மோனிஷா தாங்க. வாங்க, உடனே போலாம். அப்ப நம்ம குழந்தை நல்லபடியா இருக்கா? அதனால கொஞ்சம் பதட்டத்தை குறை. எங்க நம்ம குழந்தை எனக்கு உடனே வேணுங்க. நான் சொல்றத கேளுங்க. வாங்க. ஸ்னேகா, சொன்னா கேளு, பதட்டப்படாத. ஒரு நிமிஷம் உட்காரு. இல்லங்க, இல்ல, நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஸ்னேகா, எனக்கு மோனிஷா கிட்ட போணும். சொன்னா கேளு. வா, உட்காரு. வா. இல்ல, சொன்னா நான் கேளு. சொல்றத வான்னு சொல்றேன்ல. முதல்ல எனக்கு உட்காரு. மோனிஷா கிட்ட போகணுங்க. எனக்கு மோனிஷா கொஞ்சம் கிட்ட அமைதியா இரு. போகணும். எனக்கு மோனிஷா தண்ணி குடி. வேணும். நான் சொன்னா அவளை கேளு, தான் அமைதியா இரு. பார்த்தேன் டிவில. அமைதியா இரு. எனக்கு மோனிஷா கிட்ட போகணும். சரி விடு, நீ அமைதியா இரு. நான் பாப்பாவை கூட்டிட்டு வரேன். இந்த புடி. பாத்து. ஸ்னேகா, இப்ப சொல்லு, எந்த சேனல்ல பார்த்த? எந்த சேனல்னு தெரியலங்க. ஆனா இது ஒரு நியூஸ் சேனல். என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா டிவி முழுக்க மோனிஷா முகம் மட்டும்தான் தெரிஞ்சதுங்க. அவளை பார்த்த சந்தோஷத்துல நான் டிவி கிட்ட போக போனேன். அதுக்குள்ள கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. என்ன சேனல்னு பாக்குறதுக்குள்ள நான் மயங்கிட்டேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க, நம்ம உடனே நம்ம குழந்தைய போய் கூட்டிட்டு வரலாம். ஐயோ ஸ்னேகா, எந்த சேனல் என்னன்னு தெரியாம எப்படி போய் குழந்தைய பாக்குறது? தமிழ்ல மட்டும் மொத்தம் 60 சேனல் இருக்கு. ஒவ்வொன்றிலே போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? முதல்ல டைரக்டா போனா நம்மள உள்ளே விட மாட்டாங்க. அப்ப அவ்வளவுதானா? என் குழந்தைய நான் பார்க்கவே முடியாதா? பார்க்கலாம் ஸ்னேகா, கொஞ்சம் பொறுமையா இருந்தானே சொல்றேன். எனக்கும் மீடியால சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமா எந்த சேனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு விசாரிக்க சொல்லி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம மோனிஷாவை திரும்ப அழைச்சிட்டு வந்துருவேன். முதல்ல நீ என்ன நம்பணும்.
சரி, நீ ஏதோ ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்னு சொன்னி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் நம்ம குழந்தைய பிரிஞ்சிட்டு வரணும்னு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாதம்மா, நான் இருக்கேன்ல, நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அக்கா, இவளுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் தம்பி. ஸ்னேகா, ரசதி, அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அப்புறம் ஏன் அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, என்னால அதை மறக்க முடியல மாமா. ஒரு செகண்ட் தாமதிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும். அது நினைச்சாலே எனக்கு நெஞ்சு அடைக்குது மாமா. அதான் எதுவும் ஆக விடாம ரோஜா குட்டி காப்பாத்திட்டால. ஆமா மாமா, நான் கும்பிடுற சாமி தான் ரோஜா உருவத்துல வந்து உங்களை காப்பாத்திருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி ரோஜா சாதாரண குழந்தை இல்ல மாமா, தெய்வ குழந்தை. அவளை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். வந்துட்டாங்க. பாத்து மாப்ள, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு அடிப்படல. வேலை சாமி மாதிரி ரோஜா தான் அலாரத்தை அடிச்சு இவரை காப்பாத்தினா. அப்படியா? ரோஜா குட்டி, உனக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். தம்பி தான் எங்களுக்கு எல்லாமே. அவரை காப்பாத்தி கொடுத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆமா அண்ணி, மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அப்புறம் நான் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்ன பேச்சுது? அதான் ஒண்ணு ஆகல. முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டு ராசாத்தி. ரசதி, அதான் ஒண்ணும் ஆகலல்ல. ரசதி, கவலைப்படாதம்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ரோஜா குட்டி, தேங்க்ஸ். எனக்கு மாமா அத்தனா ரொம்ப பிடிக்கும். அவங்கள காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற ஒண்ணும் இல்ல, அடுத்தடுத்து நம்ம வீட்ல எல்லாமே நல்லதா நடக்குதுல்ல, அதான் எல்லாருக்கும் நம்ம மேல பட்டிருக்கோம். சுத்தி போட்டு திருஷ்டி கழிச்சா எல்லாம் சரியாயிடும். இருங்க நான் வரேன். அத்தை, இது கொஞ்சம் பத்த வைங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சேரா சத்தி, அவ ஆபத்துல இருந்தா காப்பாத்துறதுக்காக தான் நாம இந்த வாட்சை வாங்கி அவளுக்கு கட்டிவிட்டோம்.
ஆனா அது நமக்கு தான் பயன்பட்டு இருக்கு பாத்தியா? ஆமாத்த, அவ அலாரம் அடிச்சு கூப்பிடலன்னா நான் ஓடி வந்திருக்கவே மாட்டேன். ஆமா மாப்ள, அன்னைக்கு சிலை கிடைச்சப்ப கூட இந்த வாட்சை பயன்படுத்தி அலாரம் அடிச்சுதான் பாப்பா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டா. ஆனா தொட்டி விழறத பார்த்த உடனே அலாரத்தை அடிச்சு உங்களை கூப்பிடணும்னு தோணி இருக்கு பாருங்க. புத்திசாலி பொண்ணுதான். ஆமா அண்ணி, எங்களுக்கெல்லாம் இப்படி நல்லதுக்கு மேல நல்லது செய்யறியே, உனக்கு பரிசா என்ன கொடுத்தாலும் தகும். என்ன வேணும் ரோஜா குட்டிக்கு? நீதான் வேணும்னு சொல்ற. ரசதி, இந்த மாசம் இலக்கியாவுக்கு பிறந்த நாள் வருது, அதான் சஸ்பென்ஸா அவளுக்கு gift கொடுக்கலான்னு லாக்கெட் வச்சு செயின் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். இந்த இத பாரு. எங்க கொடுங்க. நல்லா இருக்கு. ஓபன் பண்றேன். என்ன நீ